முக்கிய செய்திகள். 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தடைந்தார் புதின். டெல்லி விமான நிலையத்தில் தழுவி வரவேற்ற மோடி. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு. மாற்று இடத்தில் தீபம் ஏற்ற நீதிபதி உத்தரவிட்டதே பிரச்சனைக்கு காரணம் என புகார். 2014ஆம் ஆண்டு 2 நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பின்படியே செயல்படுகிறது தமிழக அரசு. ஜெயலலிதா ஆட்சியில் பெறப்பட்ட தீர்ப்பை எதிர்க்கிறாரா எடப்பாடி என ரகுபதி கேள்வி. சென்னையில் 4வது நாளாக கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் புறநகர் பகுதி மக்கள் அவதி. வணக்கம். ரஷ்ய அதிபர் புதின் 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள நிலையில் இரு நாடுகளிடையே இன்று பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. 23வது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக டெல்லி வந்த புதினை பிரதமர் திரு மோடி விமான நிலையத்திற்கே நேரில் சென்று தழுவி வரவேற்றார். இந்தியாவின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் புதினுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் ஒரே காரில் புறப்பட்டு பிரதமரின் இல்லத்துக்கு சென்றனர். அங்கு புதினுக்கு திரு மோடி இரவு விருந்தளித்தார். அப்போது இருதரப்பு உறவை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. புதின் வருகையை முன்னிட்டு பிரதமர் இல்லம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இரு நாட்டு தேசிய கொடிகளும் மின் விளக்குகளில் ஒளிர்ந்தன. இன்று காலை 11 மணி அளவில் இந்திய ரஷ்ய வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் புதினும் மோடியும் கூட்டாக அறிக்கை வெளியிடுவார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து டெல்லி ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் எரிசக்தி, ராணுவம் உட்பட பல்வேறு துறைகள் தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் சுக்கோய் 57 ரக போர் விமானங்களை ரஷ்யாவிடமிருந்து வாங்குவது தொடர்பான முக்கிய ஒப்பந்தமும் கையெழுத்தாகும் என கூறப்படுகிறது. இதனிடையே உக்ரைன் போரை நிறுத்த புதினிடம் பிரதமர் திரு மோடி வலியுறுத்த வேண்டும் என ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நேர்மையான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக புதின் கூறியுள்ளார். அமெரிக்காவின் நெருக்கடிக்கு பணிந்து ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவது குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த புதின் எந்த நெருக்கடிக்கும் பணிந்து போகிறவர் அல்ல திரு மோடி என்று குறிப்பிட்டார். ரஷ்ய அதிபர் புதின் தமது இந்திய பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று இரவு 9:30 மணிக்கு டெல்லியில் இருந்து விமானம் மூலம் மாஸ்கோ புறப்பட்டுச் செல்கிறார். திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் விவகாரத்தில் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள பிள்ளையார் கோவில் முன் கார்த்திகை தீபம் ஏற்றுவது வழக்கம். ஆனால் மலை உச்சியில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி திரு சுவாமிநாதன் உத்தரவிட்டார். அது தொடர்பாக கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி மனுதாரர் திரு ராம ரவிக்குமார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி திரு சுவாமிநாதன் CISF எனப்படும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பாதுகாப்புடன் சென்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற மனுதாரருக்கு உத்தரவிட்டார். இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் இப்பிரச்சினை குறித்து மக்களவையில் நேற்று பேசிய திண்டுக்கல் தொகுதி மார்க்சிஸ்ட் கட்சி MP திரு சச்சிதானந்தம் கலவரத்தை உண்டு பண்ண நீதிபதியே முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் கார்த்திகை தீபம் ஏற்றும் பிரச்சனையில் நீதிபதியை கலவரத்துக்கு வித்திடுகிறார். நீதிமன்றத்திற்கு பாதுகாப்புக்கு அனுப்பப்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படையை ஒருதலைபட்சமான தீர்ப்பை அமல்வாக்குவதற்கு அனுப்பி வைக்கிறார். மாநில காவல்துறைக்கும் மத்திய தொழில் பாதுகாப்பு படைக்கும் மோதலை ஏற்படுத்த முனைகிறார். தீர்ப்பை அமலாக்குவதற்கான காலத்திற்கு முன்பாகவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்ய சொல்லி தீர்ப்பை வழங்க முற்படுத்துகிறார். இவரது தீர்ப்பால் மதக்கலவரம் உருவாகிறது. இத்தகைய நீதிபதி மீதெல்லாம் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது? இவர்கள் மீதெல்லாம் அபராதம் விதிக்க வேண்டும். தேச பாதுகாப்பு நிதியை இதன் மூலமாகலாம் உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கிடையே நீதிபதி திரு சுவாமிநாதனின் உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு KK ராமகிருஷ்ணன் ஆகியோர் தனி நீதிபதியின் உத்தரவில் தவறு இருப்பதாக தெரியவில்லை என்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை பாதுகாப்பிற்கு உத்தரவிட்டது சரிதான் என்றும் கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். இதனைத் தொடர்ந்து திரு ராம ரவிக்குமார் தாக்கல் செய்திருந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை அவசரமாக விசாரித்த நீதிபதி திரு சுவாமிநாதன் மாலை 5:30 மணிக்குள் மதுரை மாநகர காவல் ஆணையர் காணொலி காட்சி மூலம் நேரில் ஆஜராக உத்தரவிட்டார். அதன்படி ஆஜரான அவர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவே 144 தடை உத்தரவு போடப்பட்டதாகவும் நீதிமன்றத்தை அவமதிக்கும் எண்ணம் கிடையாது என்றும் கூறினார். இதனைத் தொடர்ந்து 144 தடை உத்தரவை ரத்து செய்த நீதிபதி உடனடியாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் அதற்கு மாநகர காவல்துறை ஆணையர் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றியதற்கான அறிக்கையை இன்று காலை 10:30 மணிக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார்.
இந்த உத்தரவை தொடர்ந்து பாஜக மற்றும் இந்து முன்னணி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் திருப்பரங்குன்றத்தில் குவிந்தனர். 144 தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அரசு மேல்முறையீடு செய்வதால் அனைவரும் கலைந்து செல்ல வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் கைது செய்யப்படுவீர்கள் என்றும் போலீசார் எச்சரித்தனர். அதனை மீறி மலைக்கு செல்ல முயன்ற பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், திரு ஹெச் ராஜா உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதற்கிடையே 144 தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. 100 ஆண்டுகளாக தீபம் ஏற்றப்படும் இடத்தை மாற்றிவிட்டு வேறு இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டதுதான் பிரச்சினைக்கு காரணம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமான இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற எந்த தடையும் விதிக்கவில்லை என்றும், முறைப்படி தீபம் ஏற்றப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் குறிப்பிட்ட இடத்தில்தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக தீபம் ஏற்ற சொல்லும் இடம் தர்கா அமைந்துள்ள இடத்தில் இருந்து வெறும் 15 மீட்டர் தூரத்தில் உள்ளதால் தேவையில்லாத சச்சரவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே அங்கு அனுமதி வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவு காரணமாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றத்தில் வழக்கமான இடத்தில்தான் தீபத்தை ஏற்ற வேண்டும் என 2014ஆம் ஆண்டு 2 நீதிபதிகள் அமர்வு வழங்கிய தீர்ப்பின்படியே தமிழ்நாடு அரசு செயல்படுவதாக அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், கார்த்திகை தீப திருவிழாவை உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் அனைவரும் கொண்டாடுவதாகவும், இதில் இந்துத்துவா எங்கிருந்து வந்தது என்றும் கேள்வி எழுப்பினார். தீப திருவிழாவில் பிரச்சனையை கிளப்பி ஆதாயம் தேட சிலர் முயற்சிப்பதாகவும், திருப்பரங்குன்றத்தில் எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டதோ அதே இடத்தில்தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று 2014ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டுள்ளதாகவும் திரு ரகுபதி தெரிவித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் பெற்ற உத்தரவை கூட தெரியாமல் இந்துத்துவா கைக்கூலிகளின் அடிமையாக திரு பழனிசாமி பேசியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல தான் இன்றைக்கு வழக்கப்படி ஏற்றப்படுகிற இடத்தில் தான் ஏற்றப்பட வேண்டும் என்று அன்றைக்கு நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறார்கள். இன்றைக்கு முழுவதும் தான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்ட காரணத்தாலே தன்னை முழுவதுமாக மறந்துவிட்டு தான் முழு அடிமை என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் அவர் நிரூபித்திருக்கின்றார். அதிமுக தொண்டர்கள் வெட்கப்பட வேண்டும். 2 நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பில் எந்த மேல்முறையீடும் இல்லாத போது தனி நீதிபதியின் தீர்ப்பை கொண்டு வந்தால் அதை எப்படி அனுமதிக்க முடியும் என்று திரு ரகுபதி கேள்வி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து பேசிய திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பில் பிரச்சனை இருந்திருந்தால் அவரே மேல்முறையீடு செய்திருப்பார் என்றும், அன்றைய அதிமுகவால் பெறப்பட்ட அந்த தீர்ப்புக்கு எதிராகவே திரு பழனிசாமி உள்ளார் என்றும் விமர்சனம் செய்தார். 2014இல் அவர்கள் பெரிதும் போற்றிக் கொண்டிருக்கிற அம்மா அம்மா என்று உச்சரிக்கிறார்களே, அந்த அம்மையார் ஆட்சியில் இருந்தபோது வந்த தீர்ப்பு தான். ஆக அந்த அம்மையாரை விட எடப்பாடி ஒன்றும் பெரிய அறிவாளி என்று அவருடைய கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொண்டால் அதுக்கு குறுக்கே நிற்க நாங்கள் தயாராகவில்லை. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கிற போது தான் இந்த தீர்ப்பு வந்தது. அப்படி இந்த தீர்ப்பு சரியில்லை என்று சொன்னால் அந்த அம்மையாரே அப்பொழுது மேல் வீட்டு போயிருப்பார். ஆக அந்த அம்மையார் காலத்தில் போடப்பட்ட ஒரு தீர்ப்பு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்ப்புக்கு உடன்பாக இருக்கிறதுனால தான் இந்த நடவடிக்கை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் நீதிபதி திரு சுவாமிநாதனின் தீர்ப்பு உள்ளதாகவும், அவரை உடனே உச்சநீதிமன்றம் திரும்ப பெற வேண்டும் என்று திரு திருமாவளவன், திரு சண்முகம், திரு வீரபாண்டியன், திரு திருமுருகன் காந்தி உள்ளிட்டோர் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதியின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இது மிகவும் வேதனைக்குரியது. அவர் அந்த பதவியிலே தொடர்வதற்கு, நீடிப்பதற்கு தகுதியுள்ளவர்தானா என்கிற கேள்வி எழுகிறது. மிகவும் பொறுப்பு வாய்ந்த அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கிற அவர் சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றையும் கவனத்தில் கொண்டு நீதி வழங்கும்படி வேண்டுகோள் விடுக்கிறோம். நீதிமன்றத்துக்கு பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய வீரர்களை பயன்படுத்தி நானே அதை அமல்படுத்துவேன் என்று இதுவரைக்கும் எந்த தீர்ப்பிலையாவது எந்த உத்தரவிலையாவது நீதிபதிகள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்களா? ஆகவே இது முழுக்க முழுக்க அவர் இப்போ உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பதவியேற்றிருக்கிற அந்த நீதிபதி என்கிற அந்த பொறுப்புக்கு தகுந்தாற் போல் அவர் நடந்து கொள்ளவில்லை. ஒன்று சட்டத்தின் முடியாத தீர்ப்பு வழங்கியிருக்கணும், உள்ளபடியே கடவுள் நம்பிக்கையாக இருந்து ஒரு அறம் சார்ந்தாத ஒரு தீர்ப்பு அளித்திருக்க வேண்டும். இரண்டையும் அவர் கடந்து சென்றிருக்கிறார். அவர் நீதிபதியா என்கிற கேள்வி எழுகிறது. அவரை உச்சநீதிமன்றம் திரும்ப பெற வேண்டும், உடனடியாக திரும்ப பெற வேண்டும்.
இரு நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக நீதிமன்ற வரம்பை மீறி தனி நீதிபதி ஒருவர் செயல்படுவது வியப்பளிப்பதாக தலைவர்கள் தெரிவித்தனர். இதற்கிடையே புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் செய்த மாணவர் அமைப்பினர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக நீதிபதி திரு சுவாமிநாதன் செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். தொடர் மழை காரணமாக சென்னை புறநகர் பகுதி குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் தென் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 4வது நாளாக நேற்றும் கனமழை பெய்தது. தொடர் மழையால் கிண்டி ரேஸ்கோர்ஸ் வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட குளங்கள் நிரம்பின. தாம்பரம், மேடவாக்கம், பல்லாவரம், மீனம்பாக்கம், வண்டலூர் உள்ளிட்ட இடங்களில் விட்டுவிட்டு பெய்த கனமழையால் வேளச்சேரி பிரதான சாலை, GST சாலை, முடிச்சூர் சாலை ஆகியவற்றின் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். புறநகர் பகுதிகளில் பெய்து வரும் மழையால் மதுரவாயில், வானகரம் பகுதியில் பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக மாறியது. இதுபோல காட்டுப்பாக்கம், ஐயப்பன்தாங்கல், போரூர் செல்லும் சாலையும் மோசமடைந்துள்ளது. இதனால் வாகனங்கள் நெரிசலில் சிக்கி அணிவகுத்து நின்றன. செம்பரம்பாக்கம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பாரிவாக்கம் ஏரி, கண்ணம்பாளையம் ஏரி ஆகியவை நிரம்பி குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் அந்த பகுதியே தீவு போல காட்சியளிக்கிறது. மழை சற்று ஓய்ந்தாலும் திருவெற்றியூர், அண்ணாமலை நகர் பகுதியில் தேங்கிய மழைநீர் வடியாததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். வீடுகளுக்குள் கணுக்கால் அளவிற்கு சூழ்ந்துள்ள தண்ணீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மணலி அருகே பாலத்தின் கீழ் குளம் போல் தேங்கிய மழைநீரில் சிறுவர்கள் குளியல் போட்டும் வாகனங்களை சுத்தம் செய்தும் மகிழ்ந்தனர். தொடர் மழையால் ஆவடி அருகே நெமிலிச்சேரியில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. புழல் ஏரி 95% நிரம்பியுள்ள நிலையில் வினாடிக்கு 2500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் சடையங்குப்பம் தரைப்பாலம் மூழ்கியதுடன் பர்மா நகர், இருளர் காலனி பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஊத்துக்கோட்டை அருகே தொடர் கனமழை காரணமாக ஆரணியாறு அருகாமையில் உள்ள வடத்தில்லை கிராமம் தனித்தீவாக மாறியுள்ளது. அந்த கிராமத்திற்கு செல்லும் சாலைகள், குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. கும்பகோணம், தஞ்சாவூர், மன்னார்குடி, வாழப்பாடி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வீரடிப்பட்டி கிராமத்தில் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள தண்ணீர் மழை ஓய்ந்து 2 நாட்கள் ஆகியும் வடியவில்லை. இதற்கிடையே தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்த டிட்வா புயல் காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சியடைந்து வருவது குறித்து பிரதமர் திரு மோடி பதிலளிக்க வேண்டும் என மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். முதல் முறையாக டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 90 ரூபாய்க்கும் மேல் சரிந்து வரலாறு காணாத வீழ்ச்சியடைந்துள்ளது. இதை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் மத்திய அரசுக்கு திரு கார்கே சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். ரூபாய் மதிப்பின் வீழ்ச்சி நாட்டின் உண்மையான பொருளாதார நிலையை காட்டுவதாக அவர் கூறியுள்ளார். மோடி அரசின் கொள்கைகள் சரியாக இருந்திருந்தால் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியடைந்திருக்காது என்று திரு கார்கே தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு இந்தியா அதன் ரூபாய் மதிப்பை இழக்க காரணம் என்ன என திரு மோடி கேட்ட அதே கேள்விகளை நாட்டு மக்கள் தற்போது மோடியிடமே திருப்பி கேட்பதாகவும் கூறியுள்ளார். அதிமுக, பாஜக கூட்டணி அமைந்து 8 மாதங்கள் கடந்தும் இதுவரை எந்த கட்சியும் அந்த கூட்டணியை நம்பி செல்லவில்லை என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஆரணி அருகே முள்ளிப்பட்டு பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் சிலை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற திரு உதயநிதி அவரது சிலையை திறந்து வைத்து பேசிய போது திமுக ஓரணியில் உள்ளதாகவும் அதிமுகவில் இருப்பவர்கள்தான் தனித்தனி அணியாக உள்ளனர் என்றும் விமர்சித்தார். 100 நாள் வேலை திட்டம் மற்றும் கல்வித்துறைக்கான நிதியை மத்திய அரசு வழங்குவது இல்லை என்று குற்றம் சாட்டிய துணை முதலமைச்சர் ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே தேர்தல் என்பதே பாஜகவின் திட்டம் என்றும் குறிப்பிட்டார்.
அதிமுக பாஜக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்றும் திரு உதயநிதி தெரிவித்தார். வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டுமே பண்ற ஒன்றிய பாசிச பாஜகவோட இன்னைக்கு அதிமுக கூட்டணி வச்சிருக்கு. ஒரு கட்சியை கூட அந்த கூட்டணி அமைஞ்சு கிட்டத்தட்ட 8 மாசம் ஆயிருக்கு. ஆனா இன்னும் ஒரு இயக்கம் கூட அந்த கூட்டணி நம்பி இது வரைக்கும் போல. அங்க இருக்கிறவங்க தான் ஒவ்வொருத்தரா பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. திரு ஓ பன்னீர்செல்வம், திரு செங்கோட்டையன், திரு டிடிவி தினகரன் ஆகியோரை கண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி அஞ்சுவதாகவும், இதனால் தேனி, ஈரோடு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்வதை அவர் தவிர்ப்பதாகவும் திரு உதயநிதி விமர்சித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை அதிமுகவை சேர்ந்தவர்கள் போட்டி போட்டு பாராட்டி வருவதாகவும், இதில் மட்டும் அவர்களிடையே ஒற்றுமை நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போலி ஆவணம் கொடுத்து பாமகவை அபகரித்ததாக திரு அன்புமணிக்கு எதிராக டாக்டர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகுமாறு கோரி வழக்கை முடித்து வைத்தது. பாமகவில் தந்தை மகன் இடையே மோதல் வெடித்த நிலையில் கட்சித் தலைவராக திரு ராமதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அங்கீகரிக்க கோரி அளிக்கப்பட்ட மனுவை தேர்தல் ஆணையம் நிராகரித்தது. பாமக தலைவராக 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் வரை திரு அன்புமணி நீடிப்பார் என்ற பொதுக்குழு தீர்மானத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தது. இதற்கு எதிராக டாக்டர் ராமதாஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது திரு ராமதாஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 3 ஆண்டுகள் மட்டுமே தலைவராக இருக்கலாம் என்ற நிலையில் 2022ஆம் ஆண்டு நடந்த பொதுக்குழுவை 2023ஆம் ஆண்டு நடந்தது போல் காட்டியிருப்பதாக கூறினார். இதன் மூலம் தவறான ஆவணத்தை தாக்கல் செய்து 2026ஆம் ஆண்டு வரை தலைவர் பதவி இருப்பதாக திரு அன்புமணி தேர்தல் ஆணையத்தில் கூறியிருப்பதாக அவர் வாதிட்டார். ஆனால் அன்புமணி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராமதாஸ் தரப்பினர் தங்களை பாமக என்று கூறிக்கொள்ளவே முடியாது என்றும் அவர்களது மனுவை விசாரணைக்கு ஏற்கக்கூடாது என்றும் கோரிக்கை விடுத்தார். பாமகவினரிடையே நிலவும் பிரச்சினைக்கு சுயாதீன அமைப்பான தேர்தல் ஆணையத்தை யாரும் குறை கூறக்கூடாது என தேர்தல் ஆணையம் தரப்பில் வாதிடப்பட்டது. பதிவு செய்யப்பட்டாலும் அங்கீகரிக்கப்படாமல் உள்ள கட்சிகளின் பட்டியல் தேர்தலுக்கு முன் வெளியிடப்படும் என்றும், அப்போது இரு தரப்பிற்கும் இடையே பிரச்சினை நீடித்தால் கட்சியின் சின்னம் யாருக்கும் இன்றி முடக்கப்படும் என்றும் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தங்களுக்கு கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில்தான் திரு அன்புமணி பாமக தலைவராக பதவியில் இருப்பதாக தகவல் அனுப்பியதாகவும், இதில் பிரச்சினை இருக்கிறது என்றால் உரிமையியல் நீதிமன்றத்தை ராமதாஸ் தரப்பு நாடலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் பாமக உள் விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என்றும், கட்சி உரிமை கோரல் விவகாரத்தில் உரிமையியல் நீதிமன்றத்தை ராமதாஸ் தரப்பு அணுகலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. தென்காசி அருகே ரவுடியை பிடிக்கச் சென்ற போலீசார் மலையில் இரவு முழுவதும் சிக்கி தவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடையத்தைச் சேர்ந்த ரவுடி பாலமுருகன் என்பவர் போலீஸ் காவலில் இருந்து தப்பிச் சென்ற நிலையில் பொத்தை மலைப்பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தென்காசி மாவட்ட சிறப்பு படை காவலர்கள் 50க்கும் மேற்பட்டோர் நேற்று மாலை முதல் அங்கு தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். அப்போது ராட்சத பாறை ஒன்றின் மீது ஏறிய 5 போலீசார் மீண்டும் இறங்க முடியாமல் நீண்ட நேரமாக சிக்கி தவித்தனர். அவர்களுக்கு உதவியாக தேடுதல் பணிக்கு பயன்படுத்தப்படும் ராட்சத விளக்கு மூலம் வெளிச்சம் ஏற்படுத்தப்பட்டது. எனினும் 1000 அடிக்கு மேல் உயரமுள்ள பொத்தை மலையில் சிக்கி தவித்த அவர்களை மீட்க முடியாமல் போலீசார் திணறினர். இதையடுத்து தென்காசி மற்றும் ஆலங்குளத்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். நீண்ட நேர மீட்பு பணிக்கு பின் போலீசார் 5 பேரும் சற்று முன்னர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ரஷ்ய அதிபர் புதின் 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள நிலையில் இரு நாடுகள் இடையே இன்று பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் விவகாரத்தில் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. திருப்பரங்குன்றத்தில் வழக்கமான இடத்தில்தான் தீபத்தை ஏற்ற வேண்டும் என 2014ஆம் ஆண்டு 2 நீதிபதிகள் அமர்வு வழங்கிய தீர்ப்பின்படியே தமிழ்நாடு அரசு செயல்படுவதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.